பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா சாப்டர் 31 verse 4. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அகைன் ஐ வில் பில்ட் யூ அண்ட் யூ வில் பி ரீபில்ட். ஹல்லேலூயா. ஒரு பில்டிங் அவங்க கட்டி கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஹைட் அவங்க அதை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மொத்தமாக எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. அப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினச்சி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போனது போல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போனது போல இன்னைக்கு காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று. கர்த்தர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டப்போகிறார். இடிந்து போனது போல உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய பர்சனல் லைஃப், ஏதோ ஒரு மனுஷங்க ஏதோ ஒரு காரியங்கள் சொன்னதின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போனது போல, அது நிமித்தம் நீங்கள் ஏற்பட்ட ஒரு இழப்பு, ஒரு சோகத்தினால இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாமல் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி தானே? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த இழப்பின் நிமித்தம் மொத்தமாக என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு இடிஞ்சு போனது போல இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டப்போகிறேன், நீ கட்டப்படுவாய் என்று. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் மாற்றப் போகிறார். உங்களுடைய பர்சனல் லைஃபை கர்த்தர் இந்த நாளில் மாற்றப் போகிறார். எந்த காரியத்தின் நிமித்தம் இடிந்து போனது போல இருந்துச்சோ எல்லாவற்றையும் ஏசப்பா அதை சரி செய்ய போகிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சோர்ந்து போகாதீங்க. ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிட்டே, ஐயோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி ஆகிட்டே, நான் எவ்வளோ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினச்சேன், இப்படி நான் எதையுமே செய்ய முடியாதபடி நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு நினச்சி நீங்க கவலையோட இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட போகிறேன் என்று. நீங்க மீண்டும் கர்த்தருக்காக அநேக காரியங்கள் செய்ய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்கு ஈடாக அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கர்த்தர் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட போகிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்கள் கர்த்தருக்காக அநேக காரியங்கள் செய்வீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏசப்பா அநேக காரியங்கள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே இடிந்து போனது போல என்னுடைய வாழ்க்கை இருக்குதே நினச்சி ஆண்டவரே ஏசப்பா அநேக நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தகப்பனை கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் செய்து கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடைகள் வெள்ளகட்டும் அப்பா. ஆண்டவர் நீங்கள் தகப்பனை ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, இடிந்து போனது போல உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அப்படிதானே? இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். விசுவாசிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு புதிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.